عليه وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم عليه مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய பெருங்கிருபையால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரசூலுடன் போர் புரிய தயாராகுங்கள் என்கிற ஒரு கொடுமையான ஒரு செயலாக கருதப்படுகிற வட்டி என்பது அவ்வளவு கொடுமையானது. வட்டிக்கு அரபியில் ரிபா என்று சொல்கிறாங்க. ரிபா என்றால் அதனுடைய அர்த்தம் ரிபான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ரிபாக்கு அர்த்தமே ஜியாதான்னு அர்த்தம். ரிபாவுக்கு அர்த்தம் அதிகம்னு அர்த்தம். அதிகம் என்பது கடைசியில் வட்டிக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுவிட்டு உள்ளபடியாக ரிபா என்றால் அதிகம்னு அர்த்தம். இது வட்டிக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒருவர் தான் கொடுத்ததில் இருந்து அதிகப்படியாக பயனடைகிற காரணத்தால் அதிகம் என்கிற பெயர் கடைசியில் அதுக்கு பேர் வட்டின்னு ஆயிடுச்சு. இது ஜாகிலியா காலத்தில் தாராளமாக அரபு தேசத்தில் இருந்தது. வட்டி இல்லாத பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டாலே வட்டியோடு உண்டான ஒரு அம்சம். ஆனால் இஸ்லாம் வந்த பிறகுதான் வட்டி தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாகிலியா காலத்து பண்புகளை மௌதுஉன் தஹ்த கதமி அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன் அப்படின்னாங்க. ஜாகிலியா காலத்தினுடைய எல்லா அம்சங்களும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் சமாதியாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஜாகிலியா காலத்து வட்டியும் சமாதியாக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் அதை உண்டு இல்லைன்னு ஆக்கிச்சு. அப்போ வட்டி என்பது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், மடமை காலத்தினுடைய ஒரு பொருளாதார திட்டம். அது பொருளாதார திட்டம் அல்ல, சுரன்ற வேலை. அது பிறரின் இரத்தங்களை உரிந்து குடிப்பது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கிற இல்லை. அடுத்தவர்களுடைய உழைப்பில் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அது. அதனால தான் இஸ்லாம் அதை மடமை காலத்தினுடைய பழக்கம் என்று சொல்லுகிறது. இஸ்லாம் ஒரு நாகரிகமான மார்க்கம் என்பது பல விஷயங்கள்ல ஒன்று வட்டியை தடை செஞ்சது. இன்ன வரைக்கும் கூட நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி, ஒரு ஆளுக்கு கொடுக்கல் வாங்கல் சட்ட ரீதியாக நான் ஒரு பத்திரம் போட வேண்டுமானால் நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன், ரெக்கார்டாக பண்ணிக்கிறோம், அதை எழுத்துப்பூர்வமாக சட்ட ரீதியாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி இருந்தால் எப்படி எழுதணும் தெரியுமா? நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த தொகையை நீங்கள் வட்டியாக தருகிறேன், வட்டியாக கொடுக்கிறேன் என்று எழுதினா தான் செல்லுபடியாகும். இன்னும் ஜாகிலியா இருக்குது பாருங்க. இஸ்லாமிய பொருளாதாரம் தான் இந்த மடமை காலத்தினுடைய பொருளாதாரத்துக்கு வித்தியாசமானது. இந்த வட்டி என்கிறது ஒரு ஜாகிலியா காலத்து ஒரு பண்பு. அது நம்ம நாட்டில் ஒரு சட்டமாகவே இருக்கிறது. அப்போ இஸ்லாம் எவ்வளோ முன்னேறி இருக்கு, இஸ்லாம் எவ்வளோ முன்னேற்றமான மார்க்கம். சரி, இப்போ இந்த வட்டியை இஸ்லாம் தடை செஞ்சுட்டு
சும்மா வட்டி தடை அப்படின்னு சொல்லல. வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலோடு போர் புரிவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. எனவே வட்டி என்பது ஒரு கொடுமையான ஒரு பொருளாதாரம். அதை இஸ்லாம் ஜாகிலியா காலத்து தன்மை என்று சொல்லி யார் வட்டி வாங்குகிறாரோ அவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், சூரத்து பக்ரா 2வது அத்தியாயம் 278வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க உண்மையான மோமினாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க. அடுத்து சொல்றார், வதரு மா பக்கிய மினர் ரிபா, எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்க, வட்டியை வாங்காம நீங்க விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் தடை செய்கிறான். தடை செஞ்சுட்டு அடுத்து சொல்றான், இல்லம் தஃஅலு, நீங்க அப்படி செய்ய இல்லை என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? வட்டியை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் அவனுடைய தூதரிடமிருந்து போர் அறிவிக்கப்பட்டு விட்டது. யாரோடு போர் புரிய போறீங்க? அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போர் புரிய தயாராகி கொள்ளுங்கள். அப்படி இல்லாம நீங்க ஒயின் துபுத்தும் தௌபா செஞ்சிட்டீங்கன்னா, சும்மா நான் வட்டி வாங்கிட்டு தௌபா செஞ்சுட்டு அப்படின்னு போகக்கூடாதான். ஃபலக்கும், அல்லாஹ் சொல்றான், ரூஸ் அம்வாலிக்கும், உங்களுக்கு உங்களுடைய முதல் என்னவோ அது மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. நீங்க ஒரு 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கிறீங்க, வட்டி அதோட சேர்த்து ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு, அல்லாஹ் போர் தொடுக்க தயார்னு சொல்லிட்டான, இந்த அறிவுக்கு பிறகு நீங்க அதை விட்டுட்டு தௌபா செஞ்சுட்டு அவங்கள்ட்ட 10,200 ரூபான்னு நீங்க கேட்டு இருந்தீங்க. இப்போ என்ன செய்யணும்? உங்களுடைய அந்த ரூஸ் அம்பால், அந்த முதலை மட்டும் வாங்கி கொள்ளு. 200 ரூபாய தரு மா பக்கிய மினர் ரிபா, அதை விட்டுருங்க, அது வட்டி, அதிகப்படியாக வாங்கிறது வட்டி, அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுறார். இந்த வசனத்தை சஹாபாக்கள் கேட்டார்கள், தங்களுடைய வாழ்வில் செயல்பட்டார். ஏனென்றால் அல்லாஹ்வோடு போர் புரிகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதயங்களை நடுங்கச் செய்கிற ஒரு அறிவிப்பு, உள்ளங்களை நடுங்கச் செய்கிறது மட்டுமல்ல, மனிதனுடைய ஒரு மூமினான உண்மையான மூமினாக இருந்தால் அவனுடைய தோள்கள்லாம் சிலிர்க்க ஆகிவிடும். ஏனென்றால் அல்லாஹ்வோடு ரசூலோடு போர் புரிவதா, அது எப்படிங்க? அதை நினைச்சு பார்க்க முடிகிறதா? எனவே நம்முடைய உள்ளங்களை அச்சமடைய செய்கிற ஒரு அறிவிப்பு தான் வட்டி வாங்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வோடு போர் புரிய, அல்லாஹ்வுடைய ரசூலோடு போர் புரிய தயாராகுங்கள் என்கிற அந்த அறிவிப்பு அவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியினுடைய கொடுமையை பற்றி மிகவும் வன்மையாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். சொன்னாங்க, இஜ்தனிபு சப்அல் மூபிகாத் ஐ முஹ்லிகாத், 7 மனுஷனை அழித்து விடுகிற பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். 7 விஷயம் இருக்கிறது, 7 பெரும் பாவம். அது மூபிகாத் ஐ முஹ்லிகாத், அழிந்து உங்களை அழித்து விடும். எங்கெல்லாம் குர்ஆன்ல மூபிகாத்து, ஹதீஸுகளில் மூபிகாத்து, முஹ்லிகாத்து, ஹலாக்குன்னு வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் அர்த்தம் என்னன்னா, அழிந்து போகிறது, நாசமா போறதுன்னு அர்த்தம் இல்லை, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை அழித்து விடுகிற 7 பாவங்கள்னா என்ன அர்த்தம்? நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய 7 பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 7ல் 1 வட்டி வாங்குதல், வட்டி பணத்தை சாப்பிடுதல், வட்டிக்காக துணை போதல், வட்டி சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுதல், இவை அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிற மிகப்பெரிய கொடுமையான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன
அந்த 7 வகையான பாவங்கள், அந்த 7ஐ சொல்லி முடிக்க முடியாது, என்னுடைய தலைப்புக்குள்ள வர முடியாது. அதனால புகாரியுடைய நம்பரை தருகிறேன், அந்த 7ஐயும் போய் படிச்சு பாருங்க. 2766வது ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பொருளாதாரம் வட்டி சார்ந்து இருக்குமானால் அவனுக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கிறது. வட்டினால் அல்லாஹுடைய சாபம் லேனத் இறங்கிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. லேன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஆக்கிலுர் ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவன், ஓ மூகிலஹு, யாருக்காவது அதை உண்ண கொடுக்குறான், வட்டி பணத்திலிருந்து அவன் சாப்பிட்றான், ஒரு ஆளுக்கு மூக்கில அதை கொடுக்கிறான், அல்லது ஓ காத்திபா அதை எழுதுறான், அல்லது ஓ ஷாஹிதை அல்லது அதற்கு சாட்சியாக இருக்கிறான். சும்மா சாட்சி கையெழுத்து தான் போடப்போன. நான் வாங்கையில் அவரு வட்டிக்கு வாங்கும்போது இவர் சாட்சி கையெழுத்து போட்டார். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஹும் சவா அப்படின்ட்டார். இவர்கள் அனைவர்களும் வட்டி வாங்கி சமமான குற்றம் அப்படின்ட்டான். வட்டி நேரடியாக வாங்கி சாப்பிட்றது மட்டுமல்ல, அதுக்கு எந்த வகையில் துணை போறாங்களோ அவர்கள் வகும் சவா, அவர்கள் அனைவர்களும் குற்றத்தில் சமமானவர். நீங்க இப்படி சாலையில போயிட்டே இருக்கிறீங்க, யாராவது கேட்கிறாங்க இந்த வட்டி கடை எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. நீங்க இப்படி போய் லெஃப்ட் ரைட் அப்புறம் அப்படி போங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, நீங்கள் அதுல ஒரு பங்கு உங்களுக்கு நவுது பில்லா. அப்போ வட்டியினுடைய சாயல் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது, ஒரு சின்ன வழிகாட்டல் கூட இருக்கக்கூடாது. என்ன வாப்பா அப்படியே கூட்டிட்டு பைக்கில் போறீங்கள, அப்படியே கூட்டிட்டு போய் அந்த வட்டி கடையில் கொண்டு இறக்கி விட்டுருங்களேன், நம்ம என்ன செய்யலாம், ஏற்றிட்டு போகலாமா? அவர் சும்மா ஏறி வந்துட்டு அங்கே இறங்கினாரு, வட்டி கடைக்கு தான் போனார், நம்ம குற்றமா நம்ம மேலே? அது குற்றம் இல்லை. ஏன் நமக்கு தெரியாது, ஒவ்வொரு ஆண்டையும் வட்டி கடைன்னா ஏறக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும்? அவர் எங்கே போகிறாரோ பஜாரில் இறக்கி விடுவோன்னு நினச்சிட்டு போனால் அங்கே போய் வட்டி கடைக்கு போகிறார், அது குற்றம் இல்லை. நமக்கு தெரிந்தால் எந்த வகையிலும் வட்டிக்கு துணை போகக்கூடாது. இதான் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்து இருக்கிறாங்க. சாபம் உண்டாகட்டும். சாபத்திற்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? நரகம் கிடைக்கட்டும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு நரகம் கிடைக்கட்டும். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் நரகம், ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனுக்கு நரகம். எனவே வட்டி வாங்குறவன், வட்டிக்கு கணக்கெழுதுறவன், வட்டிக்கு துணை போறவன், வட்டிக்கு சாட்சி சொல்றவன், வட்டி கடை அடையாளப்படுத்துறவன், வட்டி விஷயத்தில் சிறிய அளவு துணை போனாலும் கண்டிப்பாக அதனுடைய குற்றத்தை சமமாக கருதப்படுது. வட்டி என்பது சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்ஹம் ரிபன், திர்ஹம் ரிபன், ஒரு திர்ஹம் அளவுக்கு ஒரு வட்டி என்பது யகுலுஹு ரஜுல், அதை ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு வைங்க, எவ்வளோ ஒரு சிறிய அளவு தான் சாப்பிட்டுருக்கிறார். ஒஹுவ யஅலமு, அது ஒரு ஷரத்து, ஒஹுவ யஅலமு, இது வட்டி என்பதை தெரிந்து கொண்டு ஒருவர் ஒரு திர்ஹம் அளவுக்கு வட்டி பணத்தை சாப்பிடுவது என்பது அஷத்து மின் சித்தி வஸலஸீன ஸனயா அப்படின்றாங்க. அப்போ ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 36 தடவை விபச்சாரம் செய்த குற்றத்தை விட கடுமையானது. இந்த ஹதீஸ் விஷயத்துல அறிஞர் பெருமக்கள்கிட்ட இது லைஃபான ஹதீஸு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. சில பல வழிகளில் ஒரு ஹதீஸை பற்றி நமக்கு அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஒரு ஹதீஸ் பல துருக்குகளில் பல வழிகளில், ஏன் நான் எவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, இந்த மொட்டையாக இந்த ஹதீஸை கேட்டோடனே லைஃபான ஹதீஸை சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால அறிஞர்கள் இந்த ஹதீஸை பற்றி அவர்களுடைய பார்வையை சேர்த்து சொல்லிக்கிறார். அப்போ 36 தடவை ஜினா செய்தால் ஏற்படுகிற குற்றம் ஒரு திர்ஹம் அளவுக்கு வட்டி பொருளாதாரத்தை தெரிந்து கொண்டே ஒருவர் சாப்பிட்டார், அந்த அளவுக்கு அதை விட கடுமையா அஷத்துன்னாங்க, அதை விட கடுமையான. இந்த ஹதீஸினுடைய தரம் லைஃப் அப்படிங்கிற ஒரு தரம் இருக்கிறது.
பல வழிகளில் அறிவிக்கப்படுகிறது, பல துருக்களை வருது. இவங்க அறிவிக்கிறாங்க, இன்னொருத்தர், இப்படி பல வழிகளில் வர்ற. அதனால அறிஞர் பெருமக்கள் ஹசன் என்கிற தரத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் சில அறிஞர்கள் ஹாக்கிம் போன்றவர்கள் சஹீஹ்னு பதிவு செஞ்சிருக்கிறார். ஹசன் சஹீஹ் என்கிற இப்படியான தரத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹு அலம். ஆனாலும் அவ்வளவு கடுமையானது என்பதற்காக இந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறேன். அருமையானவர்களே, இந்த வட்டி என்பது 3 வகையான சந்தர்ப்பங்களில் தண்டனை கொடுக்கப்படும். உக்கூபாத் துன்யவியா, உக்கூபாத் பர்ஸகியா, உக்கூபாத் உஹ்ரவியா. 3 இடங்களிற்கும் தண்டனை கொடுக்கப்படும். ஒன்று, வட்டி வாங்குறவன் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்படுகிறான், துனியாவிலேயே தண்டிக்கப்படுகிறான். இரண்டாவது, வட்டி சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிறவன் பர்ஸக் வாழ்க்கையில் தண்டிக்கப்படுகிறான். மூன்றாவது, வட்டி சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயங்கள்ல உள்ளவன் ஆகிரத்தில் தண்டிக்கப்படுகிறான். 3 இடத்திலையும் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. சாதாரணமான குற்றம் அல்ல. ஒரு மனுஷனை அல்லாஹ் துனியால தண்டிச்சுட்டா ஆகிரத்தில் தண்டிக்கிறது குறைஞ்சு போயிடும். சில பேரை அல்லாஹ் ஆகிரத்தில் தண்டிக்கன்னு வச்சுட்டா துனியால தண்டிக்காம விட்டுருவான். நிறைய பாவிகள் பாருங்க, நிறைய குற்றம் செய்யறவன் பாருங்க, உலகத்துல சந்தோஷமா இருப்பான். நமக்கு என்ன ஆறுதல்? அல்லாஹ் இங்க விட்டு பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஆறுதலா இருந்துக்கிறோம். அப்படித்தானே? ஆகிரத்துல மொத்தமா வச்சு கொடுத்துருவாடு. ஆனா வட்டிக்கு உள்ளவனுக்கு மட்டும் துனியாவிலையும் தண்டனை, அடுத்தது பர்ஸக் வாழ்க்கையிலும் தண்டனை, அடுத்தது ஆகிரத்து வாழ்க்கையிலும் தண்டனை. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. துனியா வாழ்க்கைன்னா நமக்கு தெரியுது, மரணத்திற்கு முன்னால் துனியா வாழ்க்கை. பர்ஸக் வாழ்க்கைன்னா மரணத்திற்கு பிறகு உண்டானவன். இது கபலல் மௌத் துனியா, பஅதல் மௌத் பர்ஸக். அதுக்கு பிறகு பஅதல் பஅஸ், எழுப்பப்பட்ட பிறகு அது ஆகிரத்து வாழ்க்கை. 3 வாழ்க்கையிலும் தண்டிக்கப்படுகிறான். துனியா வாழ்க்கையில அவன் எப்படி தண்டிக்கப்படுகிறான்? ஃபஇல்லம் தஃஅலு, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅذنு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்க வட்டியை விட்டு வெளியில் வர இல்லை என்றால் அல்லாஹும் ரசூலும் போர் தொடுக்க தயாராக இருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற வசனம் அறிஞர் பெருமக்கள், தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. இது ஆகிரத்தில் மட்டுமல்ல, துனியாவுலேயே அல்லாஹ் ரசூலோடு போர் புரிய தயாராகிவிட்டான்னு அர்த்தம். எப்படி தயாராகிறான்? துனியாவில் அல்லாஹ் என்ன மாதிரி கொடுக்குறான்? அவனுக்கு வட்டி வாங்குறவனை பாருங்க, பொருளாதாரத்தில் வேண்டுமானால் நம்முடைய பார்வையில் உயர்ந்திருப்பான், நல்ல வட்டி. சில பேரை நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம், என்னப்பா இவனுக்கு இவ்வளவு காசு, நமக்குள்ள பேசிக்கிறோமா இல்லையா? இவனை திடீர்னு இவ்வளவு காசு சம்பாதிக்க மாதிரிலாம் தெரியலையே. இல்லை, வட்டிக்கு விட்டு நல்ல காசு சம்பாதிச்சுட்டார், அதுக்கு தான் பங்களா மங்களாவாக கட்டியிருக்கார். இது வெளி தோற்றம் இது. ஆனால் அவருக்கு துனியாவில் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை ஹர்புக்கு அல்லாஹ் கூப்பிடுறான், போருக்கு அல்லாஹ் கூப்பிடுறான். போர் என்றால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிற கூடாது, போர் என்றால் அல்லாஹ் வந்து நேரம் உட்காந்து சண்டை பிடிப்பான அர்த்தம் இல்லை. அவனுடைய உள்ளத்தில் கவலையை தூக்கி போடுவான், அவனுடைய உள்ளத்தில் நெருக்கடியை கொடுப்பான். அவனுக்கு அவ்வளவு மாளிகை, அவ்வளவு பொருளாதாரம் இருக்கும், மனசுக்குள்ள அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அவனுக்கு நிறைய விதங்கள்ல அவனுக்கு தோல்விகள் இருக்கும். பல நேரங்கள்ல அவனுக்கு நிறைய பணம் இருந்தாலும் அதுல பரக்கத்து இருக்காது, நேரத்துல பரக்கத்து இருக்காது, பொருளாதாரத்தில் பரக்கத்து இருக்காது, சாப்பிட்டதுல பரக்கத்து இருக்காது, சந்தோஷத்துல பரக்கத்து இருக்காது, வாழ்க்கை முழுக்க பரக்கத்து இல்லாம. இது அல்லாஹ் அவனோடு போர் தொடுத்தான். துனியாவுல போர் தொடுக்கிறது தப்சீருடைய அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் கொடுக்கிறான். அதை அல்லாஹ் மெய்ப்பிக்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் சொல்றான், ரிபா என்கிற வட்டியை அல்லாஹ் நஷ்டமாக்கிடுவான், அவனுக்கு அதுல பரக்கத்தை இல்லாம ஆக்கிடுவான். ஆனா சதக்கால அல்லாஹ் வளர்ச்சியை கொடுக்குறான். தர்மம் கொடுக்கிறவன் அவனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகிறான். எனவே அவனுடைய பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கும். இது அல்லாஹ் ரசூலோடு போர் தொடுப்பதற்குண்டான துனியாவுடைய ஆயத்தம். இது துனியாவில் அல்லாஹ் போர் தொடுக்கிறான்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில்
வாழ்க்கையில ஒரு பரக்கத்தில்லாத நிலையை ஆக்கி விடுகிறான், சந்தோஷம் இல்லாத நிலையை ஆக்கி விடுகிறான். எதில் எடுத்தாலும் அவனுக்கு பிரச்சனை, எதில் எடுத்தாலும் வீழ்ச்சி. ஆனா வட்டி பணம் வந்துகிட்டே இருக்கும், ஆனா அவனால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இப்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அர்ரிபா வயின் கஸுர ஃபஇன் ஆகிபத்துஹு தஸிரு இலா குல்ல அப்படின்னாங்க. ஒரு மனுஷன் வட்டியின் மூலமாக பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க அவன் உயர்ந்து கொண்டு போகிறான்னு அர்த்தம் அல்ல. அதனுடைய இறுதி எங்க விடுகிறது என்றால் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற நிலைக்கு அவனை தள்ளி விடுகிறது. இதான் வட்டியினுடைய இறுதி முடிவாக இருக்கிறது. அப்ப இது இந்த துனியாவில் வட்டி வாங்குறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அல்லது பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி, அல்லது அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாத நிலை, அவர்களுடைய அனைத்து அம்சங்களிலும் பரக்கத்து இல்லாம பரக்கத்தை எடுத்து விடுவது. இது துனியாவுல அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. அடுத்தது என்ன? இரண்டாவது பர்சக் வாழ்க்கை. பர்சக் என்பது ஒரு மறைவு வாழ்க்கை. பர்சக்னா அர்த்தம் என்ன? பர்சக் மரஜல் பஹ்ரைனி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். பர்சகுன் அப்படிங்கிற அல்லாஹ் ரெண்டு கடலுக்கு மத்தியில ஒரு பர்சக். பர்சக்னா என்னது? திரைன்னு அர்த்தம், மறைவுன்னு அர்த்தம். அப்போ மறைவான ஒரு வாழ்க்கை, மத்திய வாழ்க்கை, துனியா ஆகிரத், இதற்கு மத்தியில் உண்டானது. நம்ம மூத்தா போய் ஆகிரத் மறுமை வர்ற வரைக்கும் உண்டான வாழ்வு மறுமை வாழ்வு, மறைவான வாழ்வு. அந்த மறைவான வாழ்வுக்கு பர்சக். பர்சக்ல அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடிஞ்ச உடனே மக்களை திரும்பி பார்த்துட்டு கேட்பாங்களாம், உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கிறீங்க? அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்குறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இன்று ஒரு கனவு கண்டேன். புகாரியில் வரக்கூடிய செய்தி. அந்த கனவை பற்றி விவரமாக சொல்கிறாங்க. என்னுடைய தலைப்புக்குள்ளதை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். அந்த நம்பரை தர்றேன், அந்த கனவு முழுசாக போய் படித்து பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 7047வது ஹதீஸ். அந்த கனவு முழுக்க படித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான தண்டனை கொடுக்கப்படும் என்கிற கனவு சம்பந்தமான விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு கனவு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்ன கூட்டிகிட்டு போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஆறு ஒன்று, அது ஆறு சிகப்பு கலரில் இருக்குது, இரத்த கலரில் உண்டான ஒரு ஆறு. அந்த ஆறிலே ஒரு மனிதன் அப்படியே நீந்தி கரைக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறான். இரத்த கலர் ஆறு அப்படியே நீந்தி கரைக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறான். கரையில ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய கற்கள் குவிக்கப்பட்டிருக்கு, நிறைய கல் அவர்கிட்ட பக்கத்தில் இருக்குது. அந்த நீந்தி வர்றவன் இவரை பார்த்து நேரம் இவர்கிட்ட வர்றான். கரையில் இருக்கிற இவர்கிட்ட வந்து வாயை புழக்கிறான். இவர் இங்கேருந்து கல்லை தூக்கி போடுறாரு, வாய்க்குள்ள போகுது. அது தாங்க முடியாமல் மீண்டும் எங்கிருந்து நீந்தி வந்தானோ அங்கு சென்று விடுகிறான். அதற்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்து அவன் நீந்தி கரை பக்கம் வருகிறான். கரையிலே அமர்ந்திருக்கிறவர் கல்லோடு இருந்து கல்லை தூக்கி போடுகிறான். அவனுடைய வாயுக்குள் போகிறது. மீண்டும் அவன் அதே இடத்துக்கு போய் விடுகிறான். இப்படியாக தொடர்ந்து வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவன் யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் யார், ஏன் இவருக்கு இப்படியான தண்டனை அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆக்கிலு ரிபா அப்படின்னாங்க. அவன் ஊரில் இருக்கும்போது, உலகத்தில் வாழ்கிற பொழுது வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட எதுலையாவது ஒன்றுல இவனுடைய அம்சங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இவன் எதுலையா ஒன்றுல மாட்டிக்கிட்டு இருந்தான், வட்டி தொடர்போடு இருந்தான். அவனுக்குண்டான தண்டனைன்றாங்க. இது எப்போ? மரணத்திற்கு பிறகு இப்படியான தண்டனை. இதான் பர்சக். இதை பர்சக்குடைய காலத்தில் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வட்டி வாங்குறவனுக்கு விசேஷமாக அவனுக்கு பர்சக்குடைய மரணத்திற்கு பிறகு கொடுக்கிற தண்டனை. மூன்றாவது, ஆகிரத்தில் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை.
அவனை எழுப்பப்படுகிற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யகுலுன ரிபா வலா யகுமுன இல்ல கமா யகுமுல்லதி யதகபது ஷைத்தானு மினல் மஸ். அவன் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற பொழுது பைத்தியம் பிடித்தவை போன்று எழுப்பப்படுவான். ஏன் அப்படி எழுப்பப்படுறான்? பி அன்னகும் தாலிக்க பி அன்னகும், காரணத்தை அல்லாஹ் சொல்றான். காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா அப்படின்னு சொன்ன காரணத்தால். என்ன வியாபாரம் என்பது வட்டி மாதிரி தான். ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 1000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிட்டு அதை எவ்வளவுக்கு விற்பேன்? 1000 ரூபாய்க்கு விற்பேனா? கொள்முதல் பண்ணது 1000 ரூபாய், எவ்வளவுக்கு விற்போம்? 1200, 1300. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டா 1200 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம ஊரில் 1500மா. இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டா 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம ஊரில் 1300க்கு கிடைக்கும். அப்போ வித்தியாசப்படுதா இல்லையா? என்னப்பா இது 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறா, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1200 ரூபாய்க்கு விற்கிறா. இது வட்டின்னு சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 700 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்றா வட்டியா? 200 அதிகமாக வருது. ஆனால் ஜாகிலியா காலத்தில் உள்ளவங்க அல்லது வட்டி வாங்குற இந்த இவர்கள்லாம் சொன்னாங்க, இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு 1200 ரூபா வாங்குற மாதிரி வியாபாரம் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை 1200 ரூபாய்க்கு விற்க, ரெண்டும் சமம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காரணத்தால் அவர்கள் ஷைத்தான் பிடிச்சத மாதிரி, அவர்கள் பைத்தியம் பிடிச்ச மஜ்னூன் மாதிரி எழுப்பப்படுவாங்க. அவன் அப்படி நிற்பான். அதற்கு காரணம் அவர்கள் வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் வியாபாரத்தை, வட்டியை அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்? வட்டியை ஹலாலுங்கிறான், வியாபாரத்தை ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். இது அவனை எழுப்பப்படுகிற பொழுது ஆখিরাத்துல நடக்கக்கூடிய தண்டனை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் எழுப்பப்படுகிற பொழுது திக்கு முக்காடி எழுப்புவான். எழுப்பப்பட்டா எல்லாரும் சுறுசுறுப்பா எழுப்புவாங்கல்ல, இவன் மட்டும் ஒரு மஜ்னூன் மாதிரி எழுப்பப்படுவான். ஏன் அவனை மஜ்னூன் மாதிரி எழுப்பப்படுது தெரியுமா? ஏன் மஜ்னூன் மாதிரி எழுப்பப்படுது? இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருவான் எல்லாத்துக்கும். ஓ மஜ்னூன் பைத்தியம் மாதிரி போவான். கபர்லேருந்து எழுப்பப்பட்ட உடனே பைத்தியம் மாதிரி எழுப்பான். எவெல்லாம் பைத்தியம் மாதிரி எழும்புறானோ அவ்வளவு பேரும் வட்டி வாங்கியவன், வட்டியோடு தொடர்புடையவன் அப்படின்னு மக்கள் தெரிந்து அவன் அசிங்கப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட கேவலத்தை கொடுக்கிறான். இது ஆখিরাத்தில் நடக்கிற அம்சமாக இருக்கிறது. அப்போ வட்டிக்கு எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். ஆখিরাத்தில் கிடைக்கிற இன்னொரு தண்டனை, அவன் வட்டி வாங்கி அதிலிருந்து மீளாம வட்டியிலேயே கிடந்தான்னு சொன்னா அவன் நிரந்தரமாக நரகத்தில் குடியிருப்பான். நரகம் அவனுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படும். எனவே இதெல்லாம் வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கைகள் வட்டிக்கு இஸ்லாம் சொல்லுகிற அம்சங்களாக இருக்கிறது. எனவே வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு குற்றமாக இருக்கிறது. ஒரு ஆத்திர அவசரத்திற்கு ஒரு மனுஷன் கடனாக கொடுக்க வேண்டிய அழகிய கடன் கொடுக்க வேண்டியவன் என்ன பண்றான்? அதை கொடுத்துட்டு தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான் பாருங்க. அதிலிருந்து ஏதாவது நாம் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்த கடனுக்கு அதிகப்படியாக வாங்குகிற ஒரு மோசமான செயல்பாடு தான் இந்த வட்டி. வட்டி வாங்குறவனை காஃபிர் என்கிற இடம் வரைக்கும், அதாவது பாவம் செஞ்சவன் காஃபிர் இல்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையின்படி பாவம் செய்கிறவன் காஃபிர் இல்லை. ஆனால் அதே சமயம் வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுதெல்லாம் காஃபிர் அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம்ங்கறான் அல்லாஹ். வட்டி வாங்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு பாவம் செய்கிற மறுப்பாளர்களான காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஆனா இந்த வசனம் எதுல முடியுது? வட்டியை பற்றி பேசிக்கிட்டு வர்ற ஒரு வசனம் இப்படித்தான் முடிகிறது. உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது இப்படி முடிக்கிற காரணத்தால்
வட்டியை காஃபிர்களுடைய செயல்பாடோடு அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். காபிர்களுடைய செயலோடு இணைத்து பேசுகிற காரணத்தால் தான் இந்த வசனம் இப்படி முடிக்கப்படுகிறது. எனவே அதனால தான் ஒமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதுன். காபிர்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுவான், காபிர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறோம், அப்படித்தான் சொல்லுகிறான். வட்டியை தொடர்ந்து வாங்கி கொண்டு இருந்தால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான், நரகவாசிகளில் நிரந்தரமாக. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரத்தின் அருமை கருதி வட்டியினுடைய கொடுமைகளும் வட்டியை பற்றியான தண்டனைகளை பற்றியும் இதோடு முறித்து கொள்கிறேன். நமக்கு எல்லாமே அதனுடைய ஆபத்துகளும் அபாயங்களும் தெரியும். இப்போ அடுத்த தலைப்பு சில சட்டங்களுக்குள்ளே போவோம். ஏன்னா வட்டின்னா நமக்கு தெரியும் அதனுடைய கொடுமைகள். இப்போ சில முக்கியமான சட்டங்கள். வட்டியை பொறுத்தவரையில் வட்டி 2 வகையாக பிரிக்கப்படும். 2 வகை. ஒன்று ரிபல் ஃபதுல், மற்றொன்று ரிப நசிஅ அப்படின்ட்டு வட்டியை பிரிக்கிறார். ரிபல் ஃபதுலு, ரிபான வட்டி. அப்போ ரிபா அல் ஃபதுலு, ஃபதுலுன்னு அர்த்தம். இன்னொன்று அன் நசிஆ. அப்போ வட்டி ஃபதுலு, வட்டி நசிஆ. அது என்ன? ரிபல் ஃபதுல்னா என்ன அப்படின்னு சொன்னால் 2க்கு வித்தியாசம் இருக்கும். ஒரே வகையை சார்ந்த பொருள்களை நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஒரே வகையை சார்ந்த பொருள்களை அதனுடைய அளவில் வாங்கியது திருப்பி கொடுக்கிற பொழுது அதிகமான அளவில் ஒரு பக்கம் அதிகப்படுத்தி கொடுத்தால் அதற்கு பேரு ரிபல் ஃபதுல்னு அர்த்தம். வட்டி 2 வகை. அதில் ஒரு வகை அது வட்டி அதிகப்படியாக அர்த்தம். ஃபதுல்னா ஃபதீல்ங்கிற அஃதல், ஃபதீலா அப்படிலாம் சொல்றோம்ல, அதுக்கு தான். சிறப்புங்கிறோம்ல, சிறப்புங்கிற அர்த்தம் மட்டுமல்ல ஃபதுலுக்கு, இன்னொன்று என்னது அதிகமான அர்த்தமும் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? வட்டியில் ஒரு பகுதி பொருளை சார்ந்த வட்டி, இன்னொன்று நசிஆன்னு சொன்னா இப்படி புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். பொருளை சார்ந்த வட்டி, மற்றொன்று பணத்தை சார்ந்த வட்டி. பொருளை சார்ந்த வட்டின்னா தெரியுதா? அந்த காலத்துல பொருளுக்கு பொருள் கொடுப்பாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு பண்டம் மாற்று இருந்தது. அப்போ அதுக்கு தான் ஃபதுலும்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு தங்கத்தை வாங்குகிறார். தங்கத்தை ஒரு 2 கிராம் கடனாக வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது 2.5 கிராம் தங்கம் திருப்பி கொடுக்கிறார். முதல்ல 2 கிராம் கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படி? இப்போ உங்களுக்கு 2 கிராம் தங்கம் தர்றேன், நீங்க திருப்பி தரும்போது 2.5 கிராம் தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த வட்டிக்கு பேர் என்ன அரபியில? ரிபல் ஃபதுல், அதிகப்படியான அர்த்தம். சரி, இது பொருளாக கொடுக்கறது. அதே போல் அந்த காலத்தில் ஏன் நம்ம மும்மோட காலத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். நம்முடைய இப்போ என் வயசில் உள்ளவங்களுடைய மும்மாமார்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு கேட்டால் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? அரிசி, நெல், இதை ஏதாவது ஒரு பொருளை, வீட்டில் உள்ள பொருளை கொடுத்துட்டு நெல்லை வாங்குவாங்க. நம்ம ஊரில் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்படி வாங்கிட்டு ஏமாத்தியவர்களும் உண்டு. சில நிலங்களை கொடுத்துட்டு ஒரு 10 கிலோ அரிசிக்கு அவங்க நில பத்திரத்தை கொடுத்துருப்பான். கடைசியில் 10 கிலோ அரிசி திருப்பி கொடுத்து போகும்போது அது உனக்கு நிலம்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். இப்படிலாம் நடந்திருக்குது, நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு. பெரியவங்களுக்கு அடையமா தெரியும் நினைக்கிறேன். சரியா? அப்போ இது இதுக்கு பேரு ரிபல் ஃபதுல். உலமாக்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. இது ரிபல் ஃபதுல். நீ ஒரு பொருளை ஒரே வகை சார்ந்த, உதாரணமாக கோதுமை 10 கிலோ உங்களிடத்தில் இருந்து நான் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்கும் போது 11 கிலோ கொடுக்கக்கூடாது. ஒரே இனம் சார்ந்தது கோதுமை என்பது. உங்கள்கிட்ட வாங்கின 10 கிலோ அதே போல திருப்பி 10 கிலோ தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட 10 கிலோ பேரித்தம்பழம் வாங்கிவிட்டால் நான் திருப்பி கொடுக்கிற பொழுது 10 கிலோ பேரித்தம்பழம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படியானால் நீங்கள் கேட்க முன்னாடி அதையும் நானே கேட்டு பதிலையும் சொல்லிடுறேன்.
நான் கொடுத்த 10 கிலோ பேரித்தம்பழம் ஃபருது கொடுத்துருப்பேன். அங்கிருந்து திருப்பி வாங்கும்போது அஜுவா பேரித்தம்பழம் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே இனம்தான், தரத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யுது? உங்க ஐடியாவை சொல்லுங்க, என்ன செய்யலாம்? இப்போ நான் உங்களுக்கு 10 கிலோ பேரிச்சம்பழம் தந்துட்டேன். நான் தந்தது 10 கிலோ. நீங்க திருப்பி எவ்வளவு தரணும்? சட்டப்படி 10 கிலோ தான் தரணும். சரி, ஆனா நான் தந்த பேரிச்சம்பழம் 2ஆம் நம்பர் பேரிச்சம்பழம் தந்தேன், அல்லது நான் முதல் தரம் உள்ள பேரிச்சம்பழம் தந்தேன். நீங்க தரும்போது 2ஆம் நம்பர் தர்றீங்க. அப்போ என்ன செய்யறது? அதே 10 கிலோ தந்தா ஈடாகுமா? ஆகாதுல்ல. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அத்தம்ரு பி அத்தஹபு பித்தஹபு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அல் ஃபில்லா பில் ஃபில்லா. தங்கத்துக்கு தங்கம். அதே மாதிரி ஒரு 6 விஷயத்தை சொல்லி தர்றார். இந்த 6 விஷயத்துல தான் அதிகப்படியாக வட்டி நடைபெறும். அதனால 6 சொல்றாங்க. தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, உப்புக்கு உப்புன்னு சொல்லி ஒரு 6 விஷயத்த சொல்றாங்க. அப்போ அதே அளவு தான் கொடுக்கணும். இப்போ இங்க என்னடா தரம் வித்தியாசப்படுகிறது. இப்போ என்ன செய்யுது? 15 கிலோ நான் உங்களுக்கு கொடுத்தாதான் நான் உங்களுக்கு அந்த 10 கிலோக்கு ஈடாகும், அல்லது 20 கிலோ கொடுத்தாதான் அந்த தரம் உயர்ந்த பேரிச்சம்பழத்துக்கு ஈடாகும். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அத்தம்பர் பித்தம்பர். நீ எத்தனை கிலோ பேரித்தம்பழம் கொடுத்தாயோ அத்துணை கிலோத்தை நீ திருப்பி வாங்கணும். அப்படி இல்லைன்னா ரிபல் ஃபதலா போயிடும். இப்ப என்ன செய்யுது? மாஷா அல்லாஹ் தபாரக். அப்ப அதுக்கு என்ன உலமாக்கள் சொல்றாங்க? ரிபல் ஃபதலை பொறுத்த வரையில நீ வித்துட்டு அதற்குண்டான கிரயத்தை நிர்ணயம் பண்ணி அப்புறம் கொடு, இல்லைன்னா வட்டியா போயிடும். இங்க இப்படித்தான். அதுக்கு தான் வட்டி, இந்த வட்டி விஷயத்தை 2ஆ பிரிச்சு சொல்றார். அப்படி பிரிச்சாதான் நமக்கு சட்டம் புரியும். அப்ப முதல் வகை என்னது? பொருளுக்கு பொருள், ஒரே இனத்தை சார்ந்த பொருளா இருக்கணும், ஒரே தரத்தை சார்ந்த பொருளா இருக்கணும். இனமும் தளமும் ஒன்று போல் இல்லை என்றால் அந்த பொருளை கொடுக்கல் வாங்கல வட்டி ஏற்பட்டு விடும். அப்போ அதுல கவனமா இருக்கணும். இல்லை அது இனமும் தரமும் வித்தியாசப்படுதுண்டா வித்துட்டு அதற்குண்டான தொகையை எடுத்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நாங்க ஒரு தரம் குறைந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு நல்ல உயர்ந்ததை வாங்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி வாங்காதீங்க, தவறு. அப்ப என்ன செய்யலாம்? நீ அதை வித்து காசாக்கி அதுக்கு பிறகு போய் தரம் வாய்ந்ததை வாங்குங்க அப்படின்னா. சரி, தங்கம் என்ன சரி, நம்ம கொண்டு போய் 10 பவுன் நகையை கொண்டுட்டு போய் கொடுக்குறோம். யாராவது நகை கடை வச்சிருந்தாங்கன்னா கோவிச்சுக்கிறாதீங்க, கோவிச்சுட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை சொல்லிட்டு போயிடுவோம். 10 கிராம் தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குற பழைய தங்கம், அவரு அதே மாதிரி 10 கிராம் தங்கம் எனக்கு தரணுமா இல்லையா? தருவாங்களா? தரமாட்டாங்கல்ல. அது எப்படிங்க செல்லுபடி ஆகும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தஹபு பித்தஹப். தங்கத்துக்கு தங்கம். 10 கிராம் தங்கம் கொடுத்தா 10 கிராம் தங்கம். இல்ல புதுசு பழசு, புதுசு பழசுல எவ்வளவு குறையும்? அது சேதாரம்னு ஒண்ணு போடுறாங்க. எவ்வளவு சேதாரமா? அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா புதுசு பழசுன்னு? அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நம்ம போயிடுவோம், நம்ம மக்கள் தெரியாம அங்க கொண்டு போய் பழைய நகையெல்லாம் கொடுத்துருவாங்க. அவன் வெயிட்டு பார்த்துருவார், 10 கிராம் இருக்குது, என்னமா வேணும்? எனக்கு அதே 10 கிராம்ல இந்த டோலாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வாங்க? டோலாக்கு தர வேண்டி தானே, நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு கேட்டணும். சரி, சின்ன சேதாரம்னு பார்த்தா இல்லை, பெருந்தொகை கட்ட வேண்டியது. நான் சொல்றது சரியா தப்பா? அப்படிதானே? சரி, இப்போ இது சரியா தப்பா? இதை என்ன செய்யணும்? இப்படித்தான் வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம முதல்ல வித்துறணும். நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா வட்டியா போயிடும், அவங்களுக்கும் வட்டியா போயிடும், நமக்கு வட்டி. வட்டி கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே தப்புனா. நீங்க அப்படியே நகையை கொடுத்துட்டு வேறு அதிகப்படியா காசை கொடுத்து நகையை வாங்கக்கூடாது, வட்டியாரு. அதனால என்ன சொல்றாங்க? முதல்ல வித்துருங்க, வித்துட்டு காசா வாங்கிருங்க. அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு கொடுத்து நகையை வாங்கிக்கிறேன்.
பெரும்போது அப்படி தான் செய்கிறாங்க. முதல்ல ஒரு ரேட்டை போட்டு வாங்கி அதில் தான் தப்பிச்சுக்கிறாங்க. ஆமாம், சரி, ரொம்ப விமர்சனம் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கிறது, அதில் நடக்கிற ஹராம் அவ்வளோ மார்க்கம், தங்கத்துக்கு தங்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு செய்தி போகுது, இல்லை இதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூட கண்டிக்கிறாங்க. அந்த செய்தி அப்துல்லா இப்னு இது முஸ்லீமில் கூட வருகிறது, அதே போல் இப்னு மாஜால் அந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் போன இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் தங்கத்தினுடைய துகில்களை கொடுக்குறான். தங்கத்தில் துகில்கள் அப்படி தகடு மாதிரி இருக்கு, அதை கொடுத்துட்டு தங்க கட்டிகளை ஒரே இடம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி வாங்குறாங்கன்னு கண்டிக்கிறாங்க. இல்லை, ஒரே இனத்தை சார்ந்ததா இருந்தாலும் என்ன நடக்கிறது என்றால் அதிகப்படியாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. நீங்க கொடுத்தது துணுக்க கொடுத்துட்டு பெரிய தங்கத்தை வாங்குறீங்களே, அப்ப அதுல வட்டியா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வித்துருங்க, வித்துட்டு அதனுடைய காசை எடுத்து அந்த பொருளை கொண்டு தங்கத்தை வாங்கும். இதான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கு பேரு ரிபல் ஃபதுல். இன்னொன்று இருக்கிறது நசியா, ரிபா நசியா. நசியானா என்னன்னா கடல்ல ஏற்படுகிற வட்டி. தவணை கூட கூட என்ன செய்யுமா, அந்த வட்டியும் கூடிக்கிட்டே போகும். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தர்றேன், 2 மாதத்தில் தந்து விட்டால் அதற்கு ஒரு தொகை, இல்லை 1 வருடம் ஆகிவிட்டால் அதற்கு ஒரு தொகை, அதை தாண்டி ஒரு 5 மாதம் உங்களுக்கு அதிகப்படியாக தரேன்னா அதற்கு ஒரு தொகை. இப்படி சொல்கிற பொருளாதாரத்தை கடனை கொடுத்து விட்டு அதிலிருந்து வட்டி பெறுறதுக்கு நசிஆ என்று பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 விஷயத்திலையும் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே வட்டியை பொறுத்தவரையில் வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் அது குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நான் ஒரு பொருளை கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கிறனோ அதுக்கு சமமான அளவு நான் அதை திருப்பி வாங்க இல்லைண்டா வட்டி, அதை புரிஞ்சுக்கிறேன். நான் சமமான அளவுக்கு வாங்கிட்டானா அது ஹலால். இதான் நம்ம வட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு தொகையை கொடுத்துட்டு திரும்ப அவர்கள்ட்ட வாங்குகிற பொழுது நான் அதிகப்படியாக அதை கேட்டு வாங்கினா அது நீங்க கொடுக்குறீங்க. நான் ஒரு 1000 ரூபாய் தந்துட்டேன், நீங்க திருப்பி 1050 ரூபாயை நீங்க திருப்பி தர்றீங்க. வட்டியா? வட்டியா? இல்லை. நீங்க அதிகப்படியா கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டானா திருப்பி கொடுக்கும் நினைச்சிங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது வேற விஷயம். அது நான் வாங்குறான் அல்லது வாங்க மாட்டேன், இல்லை என் காசை மட்டும் தாங்க, அது என்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதே போல கொடுக்கறது உங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் இங்க அப்படியே இல்லை, வட்டி அப்படி நடக்க இல்லை. வட்டி நிர்ணயிக்கப்படுகிறது. 3 மாதத்துக்குள் கொடுக்க இல்லைன்னா வட்டிக்கு மேல் வட்டி, வட்டி குட்டி போடிச்சுக்கணும். 6 மாசம்னா அதுக்கு வேற வட்டி. இதுக்கு நசிஆ, பொருளுக்கு அதிகப்படியாக வாங்கினா அதுக்கு ஃபதுலு என்று வட்டியை 2 வகையாக பிரிக்கப்பட்டு இந்த 2 வகைகளும் வட்டியில் கூடாத ஒன்று. அப்போ வட்டி சார்ந்த எந்த விஷயங்களும் நமக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதில் வட்டி சம்மந்தப்பட்டதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. என்கிட்ட முதல்ல சொல்லிட்டார், நீங்கள் கொஞ்சம் தலைப்பில் கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் 4 கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டாரு. எல்லாம் சேர்த்து இகாமத்து எப்போ சொல்லுவீங்களோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப சங்கடமான ஒரு நெருக்கடியில் தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நிறைய விரிவாக பேச முடியல. இப்போ வாங்க சொல்ல போகிறாங்க, அதுக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். முடிச்சுட்டு இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சரி தம்பி, டைம் ஆயிடுச்சா? நீங்கள் எதுவும் பேசணுமா? கேள்வி நான் அவனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெட்ரோல் சைட்லையும் லேபர் கொடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
என்ன சரி பேப்பர்? பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க சார். சரி. நீங்கள் வந்து கேள்விகள் கேட்க அவங்க வந்து இதில் எழுதுவாங்க. பேனாவும் கொடுத்துருவோம். எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் சரி பேனாவை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க. 5 கேள்வி யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க கை தூக்குவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்துருவோம். ஏன் இப்படி கேட்டு சொல்றாரு? அது வந்து எல்லாருக்கும் தூக்குறாங்க. இல்லை என்னண்டா என்ன பிரச்சனைடா, ஆள் பார்த்து கூப்பிடுறோம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்லையா? இப்போ இந்த பேப்பரை வாங்கிட்டு அதனால நீங்கள் வந்து ஜஸ்ட் கேள்வி மட்டும் கேளுங்கன்னு சொல்ல நான் ஃபஸ்ட்டு கேள்விகள் கேளுங்க சார். சொன்னதுக்கப்புறம் ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குன்னா அவங்க கைகள் உயர்த்துவோம் சார்.